ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் வந்தார். ஃபகல்லமஹு, ரசூலுல்லாஹ்விடம் பேசினார். ஃபஜஅல துர்அது ஃபராஇசுஹு, ஆனா அவருடைய தோல் எல்லாம் நடுங்கி கொண்டிருது, இப்படி நடுங்குது. ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்து பேசும்போது கட 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 கடன்னு தோல் ஆடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபகால லஹு, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஆளு? ஆட்சியாளர், அதிகாரம் படைத்தவர். குஸ்ஸண்டா எல்லென்றால் எண்ணெயாக உருகக்கூடிய ஒரு பின்பற்றும் சமூகம், கட்டளையிடும் அதிகாரம், எல்லா திறமையும் கையில், எல்லா பவரும் கையில். இந்த நிலையில் ஒரு மனிதர் வந்து நடுகிறார். நடுங்கினதை பார்த்து நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த பாத்தால கோஷ்டிக்கிறாங்க தானே, ஐயாமார்கள் இருந்தாங்க தானே, அவங்களோட முன்னாடி யாரையாவது கொண்டு போயிட்டு நடுங்கி இருந்தால் நடுங்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆயுதம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எதையும் பண்ணுவாங்க. கேட்க பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, வழக்கு இழுக்கணும் வேண்டாம், 4 பேர் போவான், இழுத்துட்டு வாரேன். அவனுக்கு சப்ளை எல்லாம் நடக்கும், அதனால பயம் என்றது இல்லை. சட்டத்திலையும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. நடுங்கும் போது சிரிப்பாங்க. டேய் பெரிய வாயாடா நடுங்குறாய், சிரிப்பாங்க, அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? ஹவ்வின் அலைக்க, சாதாரணமா இரு. எதுக்கு நடுங்குறாய்? சாதாரணமா இரு. ஃபஇன்னி லஸ்து பிமலிக்கின், இதான் வார்த்தை. நான் ஒரு மன்னர் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஜனாதிபதி சொல்கிறார் நான் ஒரு மன்னர் கிடையாது. அப்ப யாரு? நான் அல்லாஹ்வின் தூதர். அதுதான் பட்டம், அதுதான் பதவி. நான் ஒரு மன்னர் கிடையாது. இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தஅகுலுல் கதீத, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு மக்கத்து பெண்ணின் மகன் தான் நானும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்து உப்பு கண்டம் போட்ட சாப்பாடு தான் நிறைய கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஹஜ்ஜி காலத்தில் இறைச்சி உப்பு கண்டம் போட்டு வைப்பாங்க. இந்த சாப்பாடு தான் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த சாப்பாடை வைத்தா பல காலத்துக்கு சேமித்து சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் உப்பு கண்டம் போடுறது, பாதுகாப்புக்காக. ஃப்ரிட்ஜ் இருக்கலையே அந்த காலத்தில். இந்த மாதிரி கிடைச்ச இறைச்ச உப்பு கண்டம் போட்டு நாட்கணக்கில் நீட்டி வச்சு அதை துண்டு துண்டா சாப்பிட்ட ஒரு மக்கத்து பெண் ஆமீனாவின் மகன் தான் நானும். எனக்கு முன்னாடி ஏன் நடுங்குகிறாய்? சாதாரணமாயிரி என்று எப்ப சொல்றாங்க? மதீனால ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சு சொல்றாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் இருக்கிறான்னு வைங்க, சும்மா பிராக்டிக்கல் உதாரணம். நல்ல பிளேயர், நல்ல கோல் அடிக்கிறான், சூப்பர் மூமெண்ட், அப்படி கலர்ஃபுல்லா விளையாடுறான். அவன் தான் ஹீரோ. அவனுக்கென்று ஒரு ரசிக மன்றம். அவன்ட கலசை பார்க்கணுமே. அவன் ரோட்ல போனா யாரும் பேச முடியாது. அவன் போகும்போது சாதாரண இப்ப கொலரை இப்படி தான் வச்சு கொண்டு போவான். பாத்தீங்களா? சில பேர் என்ன கொஞ்சம் காலால அங்கங்க போலைய போட்டு, அட காலால போலைய தள்ளினவன்டா நீ, உனக்கு இவ்வளவு கொம்பு முளைக்குதா? ஒருத்தன் பேச்சாளராக இருக்கிறான்னு வைங்க, நல்லா பேசுறான், அரசியல் பேசுறான்னு வைங்க, அவனோட பேச்சுக்கெண்டே ஒரு கூட்டம் இருக்குது, நிறைய பேர் ரசிக்கிறாங்க. இவனை விட்டா ஆள் இல்லைன்னு தானே அவன் இருப்பான். அதெல்லாம் விடுங்க, ஹராமான ஒரு ஃபீல்டை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை பெறலாம். இலங்கையிட சினிமா துறை இருக்குது, எடுக்க வேண்டிய ஒரு துறையா? சினிமா துறையில் உலகம் வந்து எங்கேயோ போகுது. இலங்கை சினிமா துறை வந்து ரொம்ப தரமான நிலையில இருக்குது. இங்கே உள்ள வேண்ட சினிமாவும் டைரக்ஷனும் இவன் படத்திட பேரும் அகே வைரே, இவன் படத்திட பேர் அவளுடைய வைரம், இவன் படத்து மீ ஹரக்கா எரும மாடு படத்திட பேர். இவனுக்கு படத்துக்கு பேரே வைக்க தெரியா கவர்ச்சியா? இவங்க வந்து சினிமா துறையில மேலேயா போவாங்க? சரி, இதுல வந்து ரஞ்சன் ராமநாயக்கன் ஒருத்தன் படுத்துற பாட பாருங்களேன், முடியும் இல்லை அவன் தலையில. ஏண்டா பாடு சூப்பர் ஸ்டாரா, இலங்கை சினிமாட சிங்கள சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஞ்சன் ராமநாயக். அவன் படுத்துற பாடு டிக்டாக்லையும் சோசியல் மீடியாலையும். கொஞ்சம் திறமையை வச்சு கொண்டு இந்த அளவுக்கு பீத்து பிளாத்தி கொண்டு இருக்கிறாங்களே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான திறமைசாலி. நாம் திறமைசாலிகளாக இருக்கலாம், உண்மையிலே டேலண்ட் இருக்கும். சில பேர் கரம் அடிப்பானுங்க, ஒரு சொட்டில் எல்லாத்தையும் முடிச்சு ரெட்டையும் போட்டு பொட் பண்ணிட்டு கையை கழுவிடுவான். அவன்ட கலசை பார்க்கணும். அதை விடுங்க, இந்த டோல்கி அடிப்பாங்க சில பேர், செம்ம விளையாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம கொம்பனி தெரியலாம், வேலைக்காரன் இருக்கிற அந்த மாதிரி 4 விரலை வச்சு அப்படி சுற்றி வளைச்சி எடுப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முறையான ஃபீல் தான். அவன்ட பிக்கப்பை பார்க்கணும்.
வியாபாரம் செய்கிறான் ஒருத்தன். அப்படி பேசும்போது அப்படி வியாபாரம் அப்படி நாக்கு நுனியில வந்து நிற்கும். கேட்டால் 4 பேருக்கு அவன் அப்படி என்ன செய்வான், நம்மளை நிற்க வச்சு நம்மட வச்சு அவன் வாங்கிடுவான். 1 கோடி ரூபாய் வச்ச கூட 100 ரூபா கொடுத்து எடுத்துருவான். அப்படி பேச்சு திறமைக்கு வியாபாரத்தில். இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அருள் புரிஞ்சு செல்வத்தை கொடுத்தோன்னே, கொஞ்சம் ஏசி வண்டியில் காரில் போனோடனே கீழே உள்ள ஒரு பிச்சைக்காரனோட பேசுவானா? சில பேர் யூடியூப்ல சம்பாரிச்சு வீடியோ போட்டு அதில் காசு வருமானம் வந்து அதில் BMW வாங்கியிருப்பாங்க. இவங்கள பார்க்கணும், திறமைன்றது ஒரு துளி அளவும் இருக்காது. ஆனால் அந்த ஊடகத்தில் நாடகம் ஆடி நடனமாடி பொய் பேசி இதில் ஏதோ அவன்ட திறமையை பார்க்கணும். யாரோடையும் பேச மாட்டான், கதைக்க மாட்டான். ஏன் இப்படி நடக்கிறோம்? நாங்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுவின் அடியார்கள் என்பதை மறந்து ஏன் நடந்து கொண்டிருக்கிறோம்?